ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th எக்கனாமிக்ஸில் சாப்டர் 8 பார்க்கலாம். அதாவது இந்தியன் எக்கானமி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்தியாவோட பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின். இதுதான் இந்த சாப்டரோட முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போ இதில் எப்படி ஆரம்பிக்கலாம் நம்ம? சரி, ஃபஸ்ட்டு வந்து the chapter discusses the major events that took place in India before and after independence. இந்த கிளாஸ் வந்து ஒரு 30-45 நிமிஷம் போகும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள். இதே வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டினில் வரும். டேஷ் ரெஃபர்ஸ் டு a system of political and social relations between two countries. One is a ruler and other its colony. அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம நிறைய படம் டேலாக் கேட்டிருப்போம். ஆண்டான் அடிமை, கரெக்டாக? அதே மாதிரி வந்து பாஸ் சர்வெண்ட். அந்த மாதிரி ஒருத்தர் பாஸாக இருந்து ஒருத்தர் சர்வெண்ட்டாக இருந்தானே, தட் சிஸ்டம் இஸ் கால்டு கொலோனியலிசம். காலனியோட ஒரு ஐஎஸ்எம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் கால்டு கொலோனியலிசம். ஓகேயா? இது 1 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ இதில் த ரூலிங் பார்ட்டி நாட் ஓன்லி as பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் பட் ஆல்சோ டிட்டர்மின்ஸ் த எக்கனாமிக் பாலிசிஸ். இதுதான் முக்கியம். ஓகே, இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ரூல் பண்ணணுன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து அவங்கள அடிமைப்படுத்திட்டு அப்படியே அவங்களுடைய வழியில் போகிறது, அது வந்து பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ரெண்டாவது டைப் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, அவுட்புட், இது எல்லாத்தையும் எது தனக்கு வேணுமோ அதை டிசைட் பண்ணுறதும் செகண்ட் டைப். தட் இஸ் கால்டு எக்கனாமிக் பாலிசிஸ். அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, அதனால் thus the people living in the colony cannot take independent decisions. So in respect of utilization of country's resources. ரிசோர்ஸஸ்னால் அவங்கள்ட்ட இருக்கிற தாது பொருட்களா, டக்குன்னு எனக்கு வரல. ரிசோர்ஸஸ்னால் அதாவது எல்லாமே சொல்லலாம். உங்களுடைய முதலீடு, உங்கள் லேபர், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த லேண்டு, அப்புறம் லேண்டில் விளையிற லேண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மினரல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்கனாமிக் பாலிசிஸில் ஒரு இண்டிபெண்ட்டாக, அதாவது சுதந்திரமாக தன்னிச்சையாக டிசிஷன் எடுக்க முடியாமல், ஓகே, எடுக்க விடாமல் இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் அதுதான் கொலோனியலிசம். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த மொத்த பேக்ரவுண்ட் ஆஃப் எப்படி இந்தியன் எக்கானமியை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்படி வந்து கையாண்டினாங்க, இல்லாட்டி வந்து லூட்டட் சொல்லலாம், இல்லாட்டி எப்படி வந்து அவங்க நம்மளை டாமினேட் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ இது புக்கில் எப்படி சொல்கிறதுனா அழகாக சொல்லியிருக்கு. அதாவது 3ஆக பிரிச்சிருக்கு. நம்ம எங்கே தரம் போகலாம். அது பிரிட்டன் ஹேட் எக்ஸ்ப்ளாய்டட் இந்தியா. எக்ஸ்ப்ளாய்டட்னா ஒருத்தர் வீக்காக இருக்கிறவரை வந்து அவர்கிட்ட இருக்கிற இப்படி சொல்லலாம் சொத்து, இல்லாட்டி அவர்கிட்ட இருக்கிற பொருள், இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இட்ஸ் கால்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எ பீரியட் ஆஃப் 2 centuries. சென்ச்சுரிஸ்னால் 200 வருஷம். ஓகே, பை இட்ஸ் கொலோனியல் ரூல். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கொலோனியல் ரூல்னால் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேயா? ஸோ on the basis of the form of colonial exploitation, economic historians, ஓகே, அதாவது வரலாற்று நிபுணர்கள், ஓகே, have divided the whole period into 3 phases. அதுதான் முக்கியம். மொத்தம் 3ஆக பிரிச்சுட்டாங்க. சரி, இந்த 3ஆக பிரித்தது வந்து இது இந்த மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் இல்லை. இப்போ எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த இருக்கிற மக்களை வந்து, ஏய் நீ வந்து இந்த லேண்டில் இருக்கணும்னா அதுக்கு பணம் கொடுக்கணும். ஓகே, முதல் டைப் ஆஃப் கண்ட்ரோல். ரெண்டாவது, நீங்கள் அங்கே இருக்கலாம், ஓகே, ஆனால் உங்களுடைய பசங்க, உங்களுடைய லேபர், இது எல்லாத்தையும் வந்து எனக்கு யூஸ் பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, என்ன விளையிறதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா அவங்களால எதுவுமே இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தோன்னு வச்சு, இப்போ புரியும் பாருங்கள். த ஹோல் பீரியட் இன்டு 3 phases, namely the period of merchant capital,
இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அண்ட் ஃபைனான்ஸ் கேபிட்டல். மர்ச்சன்ட் கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அண்ட் ஃபைனான்ஸ் கேபிட்டல். எம், ஓகே, தென் ஐ, தென் எஃப். ஸோ இது வந்து இதில் ஒரு கொஸ்டினில் வரும் கண்டிப்பாக. அதாவது அந்த 3 ஃபேஸஸ் என்னன்னு சொல்லிட்டு, மர்ச்சன்ட் கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், ஃபைனான்ஸ் கேபிட்டல். அதாவது முதல்ல அங்கே இருக்கிறதுக்கு பணம், ஓகே. அப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து உங்கள் லேபரை யூஸ் பண்ணிப்பேன். மூணாவது அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டுருவேன். தட் இஸ் கால்டு ஃபைனான்ஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் 3. சரி, இப்போ நம்ம இந்த 3 டீட்டெயிலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மர்ச்சன்ட் கேபிட்டல். மர்ச்சன்ட் கேபிட்டல் பீரியட் வந்து இதாவது முக்கியமான, அதாவது இது பீரியடாக பிரிச்சுட்டாங்க. முதல் பீரியட், ரெண்டாவது பீரியட், மூணாவது பீரியட். முதல் பீரியட் வந்து த எய்ம் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட், ஓகே, வாஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் பை எஸ்டாப்ளிஷிங் மோனோபொலி ட்ரேட் இன் த குட்ஸ். அதாவது இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு குட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், எங்கள்கிட்ட இருக்கிறத தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து மர்ச்சன்ட் கேபிட்டல். ஏன்னா மர்ச்சன்ட்னா என்ன, ஒருத்தர் விற்பார், ஒருத்தர் வாங்குவார், கரெக்டாக. இதில் விற்கிறது யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வாங்கிறது நம்ம மக்கள், இந்தியன்ஸு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்கிறதோ அதை வாங்க வைக்கிறது, தட் இஸ் கால்டு மர்ச்சன்ட் கேபிட்டல். ஓகேயா? ஸோ மோனோபொலி ட்ரேட் in goods with India and the East Indies. Okay, during this period, India had been considered as the best hunting ground. ஓகே, ஹண்டிங் கிரவுண்ட்னா அதாவது இது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்த தட்டினானா இவங்கள்ட்ட நம்ம நிறைய எடுக்கலாம். தட் இஸ் கால் ஹண்டிங் கிரவுண்ட் ஃபார் கேபிட்டல் பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் இன் பிரிட்டன். அதாவது இங்கிலாண்டில் தங்களுடைய இண்டஸ்ட்ரி முன்னுக்கு வரத்துக்கு, ஓகே, இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தங்களுடைய ப்ராடக்டை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எல்லாரும் அதை தான் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பிரச்சனை. ஒன்று வந்து லோக்கலாக இங்கே மற்ற ப்ரொடியூசர்லாம் வந்து கடையை மூடின்னு போயிட வேண்டியது தான், கரெக்டாக. ரெண்டாவது, நம்ம அதை வாங்கினால் கூட, ஓகே, அந்த கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்கும்? கரெக்ட், அங்கே இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற பணம்லாம் அங்கே போயிடும். இதுதான் சிம்பிள். ஸோ மர்ச்சன்ட் கேபிட்டல் இஸ் வேர் யூ கன்சியூம் த குட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சம் அதர் கண்ட்ரி அண்ட் வேர் that company or that factory they use Indians to consume the goods. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணோம். அப்போ அவங்களுடைய இண்டஸ்ட்ரி வளரும். ஸோ டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் இன் பிரிட்டன். ஓகேயா? ஸோ இதுதான் மர்ச்சன்ட் கேபிட்டல். கிளியராக? ஓகேயா? ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டினில் வரும் க்ளீனாக. பெஸ்டிங் டு டெவலப் வாட்னு கேட்பாங்க. டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். ஓகேயா? ஐ திங்க் இது கொஞ்சோண்டு பாயிண்ட்டை வந்து ஒரு குறைச்சிடுறேன், 2 ஆக்குறேன். ஓகே, இது ஓகே, எஸ். அப்புறம் when Bengal and South India came under political shake of the East India Company, the objective, ஓகே. ஸோ எப்படி அவங்க பண்ணாங்கன்னா 1750ஸ்லையும் 1760ஸ்லையும் பெங்கால், அதாவது வெஸ்ட் பெங்காலையும் சவுத் இந்தியாவையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது வழியாக வந்து அந்த மோனோபொலி ட்ரேடை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபுல்ஃபில்டுனா அதை வந்து அடையிறது. ஓகே, தட்ஸ் கால்ட். ஓகே. ஸோ த கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சக்சீடட் இன் ஜெனரேட்டிங் ஹியூஜ் சர்ப்ளஸ். அப்படின்னா சர்ப்ளஸ்னால் லாபம் பேசிக்கலி, விச் தே ரீபேட்ரியேட்டட் டு இங்கிலாந்து. அப்படின்னா இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டுக்கு போயிடுச்சு. அதாவது அங்கேருந்து குட்ஸ் வந்தது, ஓகே, அதை நம்ம கன்சியூம் பண்ணோம் வேறு வழியே கிடையாமல். அப்புறம் அந்த பணம், ஓகே, அவங்களுக்கு போயிடுச்சு, இங்கிலாண்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன, இங்கிலாண்டோட இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் மர்ச்சன்ட் கேபிட்டல். ஸோ மர்ச்சன்ட் கேபிட்டல், திரும்ப சொல்கிறேன், அதாவது
அவங்களுடைய குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை கன்சியூம் பண்ண வைக்கிறது. ஓகேயா? திஸ் கால் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஓகே, இது எப்போ வந்தது? 1813 to 1858. ஓகே, during this period India had become a market for British textiles. ஓகே, இதுதான் ரெண்டாவது. ஸோ முதல்து வந்து இப்போ பாருங்களேன், அழகாக புரியும். முதல்து ஃபேக்ட்ரி இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை நம்மள்கிட்ட கன்சியூம் பண்ண சொன்னாங்க. அதே ஐஃபோன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க தெரியறது, டேய் ஐஃபோனுக்கு என்ன ரா மெட்டீரியல் இருக்குல்ல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு பேட்ரி இருக்குது. ஓகேயா? ஆக்சுவலாக அந்த பேட்டரியோட கோர் ரா மெட்டீரியலே இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ அந்த இங்கிலாந்து வந்து அந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேறு எங்கேருந்தோ வாங்குறாங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட வேறு எங்கேருந்தோ செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இங்கேயே சீப்பாக இருக்குது, அப்போ இங்கேருந்து இந்த ரா மெட்டீரியல் அங்கே கொடுத்துரு. தட் மீன்ஸ் யூ எக்ஸ்போர்ட் த ரா மெட்டீரியல். அது இன்னும் மோசம். முன்ன வந்து இந்த ஃபோனை மாத்திரம் கன்சியூம் பண்ண சொன்னாங்க. ஓகேயா? இப்போ இந்த ஃபோனோட ரா மெட்டீரியல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஃபோனை கன்சியூம் பண்ணால் அப்போ என்னாச்சு? டபுள் ஹிட். கரெக்டாக? அதாவது 2 ஃப்ரீ பால் மாதிரி. நம்ம அந்த அந்த ஃபோனையும் நம்ம வாங்கிக்கணும் அவங்கள்ட்ட இருந்து, அப்புறம் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியலும் நம்ம தான் சப்ளை பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ பாருங்கள், புரியும். இப்போ India's raw materials were exported to England at low price. ஓகேயா? ஸோ ரா மெட்டீரியல்ஸ்னால் தமிழ் என்னப்பா ரா மெட்டீரியல்ஸ்க்கு? அதனுடைய அடிப்படை பொருள், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு அதனுடைய அடிப்படை பொருள். ஓகேயா? வேறு எக்ஸ்போர்ட்டட், அதாவது ஏற்றுமதி செஞ்சது இங்கிலாண்டுக்கு. அண்ட் இம்போர்ட்டட் ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல்ஸ் கமாடிட்டிஸ். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சது பேட்ரி. ஓகே, அங்கேருந்து வந்தது ஃபோன். ஓகேயா? அப்போ இன் திஸ் வே இண்டியன்ஸ் வேர் எக்ஸ்ப்ளாய்டட். கண்டிப்பாக இது டபுள் ஹிட் இது. ஓகே, அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய நிறைய இந்த அந்த காலத்தில் என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அந்த 1800 இந்த பானை செய்கிற தொழில், இந்த ஹேண்டிகிராஃப்ட், ஓகேயா, அப்புறம் இந்த விவசாயம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதற்கெல்லாம் நமக்கு வந்து பணமே இருக்காது. ஏன்னா அவங்க சொல்கிற விலையில தான் நம்ம வாங்கினோன்னா நம்மள்ட்ட வேறு பணம் இருந்தால் தானே நம்ம மற்றதெல்லாம் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட் பண்ண முடியல, நம்மளுடைய விவசாயம் பண்ண முடியல, நம்மளோட டெக்ஸ்டைல்ஸ்லாம் பண்ண முடியல. ஓகேயா? ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஓகேயா? மூணாவது பீரியட் ஃபைனான்ஸ் கேபிட்டல். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் 19th century அண்ட் கண்டினியூ டில் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வந்தது ஃபைனான்ஸ் கேபிட்டல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டியூரிங் திஸ் பீரியட் ஃபைனான்ஸ் இம்பீரியலிசம் began to entrench itself through the managing agency firms, export, import, exchange banks and some export of capital. என்ன சொல்ல வராங்க? ஓகே, அதாவது இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நமக்கு ஒரு போஸ்டல் சிஸ்டம் தரேன், உனக்கு இரிகேஷன் தரேன், உனக்கு ரயில் தரேன், பேங்க் தரேன்னு சொல்லிட்டு, ஓகே, அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அதிலேருந்து பணத்தை அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகேயா? ஸோ எஜுகேஷன். ஸோ பிரிட்டன் டிசைடட் டு மேக் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன் இந்தியா பை பிளண்டரிங்னா நம்மள்ட்ட எடுத்துன்னு போகிறது இந்தியன் கேபிட்டல். ஸோ முதல்து வந்து அவங்க குட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணோம். ரெண்டாவது அந்த குட்ஸுக்கு ரா மெட்டீரியல் நம்ம கொடுக்கணும். மூணாவது அவங்க ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, அதில் உண்டான லாபத்தை அவங்க எடுத்துட்டுருவாங்க. ஓகேயா? ஸோ பேசிக்கலி என்னெல்லாம் பண்ணுவாங்க? ரயில் ரோட், போஸ்டல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் என்ன பண்ணாங்க? ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் லெட் டு அன்இமேஜினபிள் as well as uneconomic. ஓகே, அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு பண்ணாமல் அவங்களுக்கு தேவையானதை போட சொல்லிட்டு, ஓகே, ஸோ த புவர் இண்டியன் டேக்ஸ் பேயர்ஸ் had been
கம்பல்டு டு ஃபைனான்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். சும்மா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இப்போ இங்கே தேவை என்ன? இப்போ சென்னை, திருச்சி, தென்னை, மதுரைக்கு நல்ல ஹை ஸ்பீட் ட்ரெயின் வேணும், ஒரு 4 ட்ராக் இருக்கணும், எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் இருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து உனக்கு வந்து ஒரு கப்பலில் கொண்டு போகிறேன் ஃபாஸ்ட்டாக, இல்லாட்டி ஒரு ஒரு புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்மள்ட்டேருந்து பணத்தை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எல்லாராலையும் அதை கொடுக்க முடியாது. கப்பலில் வரத்துக்குன்னா ஒரு 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 அட்லீஸ்ட் 2 வாரம் ஆகும். புல்லட் ட்ரெயின்னா டிக்கெட்டே ஒரு ரூ. 10,000 15,000 இருக்கும். ஸோ நமக்கு 2மே நமக்கு வந்து அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் அது. கரெக்டாக? அதனால் அப்போ என்ன பண்ணாங்க, அதான் அன்இமேஜினபிள் அஸ் வெல் அஸ் அன்எக்கனாமிக். இந்த 2மே ஒரு ஒரு பாமர, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி ஒரு நார்மல் மக்களுக்கு அது தேவையே இருந்திருக்காது. அது தேவையில்லாததை அவங்கள பண்ண சொல்லி அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து பேசிக்கலி ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அவங்களுக்கு பேசிக்கலி. ஓகேயா? ஸோ the poor Indian taxpayers had been compelled to finance for the construction. Okay. So the political power was handed over to the British government by the East India Company in 1858. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஓகேயா? ஸோ through discriminatory tariff policy, the British government purposefully destroyed handicrafts. So what is discriminatory tariff policy? Discriminatory எப்படி தெரியுமா? இப்போ உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கீங்களோ நீங்கள்லாம் ஃபீஸ் கம்மியாக கொடுத்தா போகிறோம், பக்கத்து டவுன்லேருந்து வந்தால் அவங்க அதிகமாக கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ டேரிஃப்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அது நமக்கெல்லாம் வந்து அதிகம், ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து ஃப்ரீ இல்லாட்டி ஒரு கம்மி ரேட். ஸோ இப்போ என்னாச்சு, நம்மளுடைய லேபரை யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்க, இந்த ரயில்வே, இந்த ரோடு, இந்த பேங்க், அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம், சரி இதோ கட்டிட்டாங்க, அட்லீஸ்ட் கட்டினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தா நமக்கு வந்து ரேட் வந்து ஒரு 3 times 5 times. அப்போ அங்கேயும் நம்ம அடி வாங்குறோம். ஃபஸ்ட்டு நம்மளை யூஸ் பண்ணாங்க, 2வது நமக்கு தேவையே இல்லை, 3வது அப்படியும் தேவையே இருந்து சில பேர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா அது 3 or 5 times the rate. ஸோ எல்லா இடத்துலையும் அடி. ஸோ டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்பஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட் த ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படித்தான் இல்லை, அதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் என்ன சொல்லலாம், இண்டஸ்ட்ரி, நம்ம ட்ரெடிஷ்னல் இல்லாட்டி இது காமர்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் வந்து எல்லாமே இந்த மிளகுலேருந்து, அரிசிலேருந்து, விவசாயிலேருந்து, இந்த பானையிலேருந்து, ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து, டெக்ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே இவங்க ஸ்லோவாக எடுத்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, வித் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ் தெர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் இண்டியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்தவுடனே நம்மளுடைய நவாப் அண்டு கிங், ஏன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 ப்ராவின்சஸ் இருந்தது. ப்ராவின்சஸ்னால் சின்ன சின்ன கிங்டம் சொல்லலாம், இல்லை சின்ன சின்ன ராஜா இருக்கிற இடம் சொல்லலாம். ஓகேயா? அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ. அதனால் ஹேண்டிகிராஃப்ட் நோபடி இஸ் தேர். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே எப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹேண்ட்மேட் ஹேண்டிகிராஃப்டை வந்து ஒரு மிஷினில் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளால் சமாளிக்க முடியல. ஏன்னா ப்ரைஸுக்கு ப்ரைஸு, அண்ட் ஒரு நாளைக்கு மிஷின் வந்து 100 ப்ரொடியூஸ் பண்ண நம்மளால் 10 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ the introduction of railways in India increased the domestic market for correct British goods. அதான் முக்கியம். ஸோ நம்மளை வச்சு வேலை வாங்கினாங்க, நமக்கு அது தேவையும் இல்லை, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம 3லேருந்து 5 பங்கு டிக்கெட் கொடுக்கணும். ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆச்சு, அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய குட்ஸும் கொண்டு வரத்துக்கு. ஓகேயா? ஆனால் அவங்களோட குட்ஸுங்கிறது என்னது, நம்மளுடைய ரா மெட்டீரியல் தான் அங்கே போய் குட்ஸாக வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளை யூஸ் பண்ணாங்க, கரெக்டாக. 2வது நம்மளுடைய நம்மளை யூஸ் பண்ணல சார், நம்மளை கம்பல்சரியாக அவங்களுடைய ப்ராடக்ட் நம்மளை வாங்க வச்சாங்க, கரெக்டாக. தட் இஸ் கால்டு மர்ச்சன்ட் கேபிட்டல். செகண்டு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், இதனுடைய ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் நம்ம அவன்கிட்ட கொடுத்துருவோம். அப்போ என்னாச்சு, நம்ம ரா மெட்டீரியலும் கை விட்டு போகிறது, அண்ட் அவனுடைய ப்ராடக்ட்டை தான் வாங்கணும். ஓகே. ஸோ மர்ச்சன்ட் கேபிட்டல்,
இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், மூணாவது ஃபைனான்ஸ் கேபிட்டல். அதில் அவங்களுக்கு வந்து தேவையான போஸ்டல், பேங்கிங், ரயில், ரோடு எல்லாமே போட்டுட்டு அவங்க மாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நமக்கு யூஸ் பண்ண உள்ள. ஸோ அது ஃபைனான்ஸ் கேபிட்டல். அது வழியாக அவங்க வந்து எப்படி சொல்லலாம், நிறைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபுல்லத்தையும். ஓகே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அது ஹேண்டிகிராஃப்ட் போயிடுச்சு. அப்புறம் கிங்ஸ் இல்லை நமக்கு சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய டொமஸ்டிக் குட்ஸை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு ரயில்வேஸ் யூஸ் பண்ணிட்டாங்க பேசிக்கலி. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த மூணா பிரிச்ச மெர்ச்சன்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபைனான்ஸ் கேபிட்டல், அதாவது இந்தியன் எக்கானமி டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஓகேயா? ஸோ இதில் நிறைய இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் மாத்திரம் பார்க்கலாம். இப்போ இங்கே எப்படிலாம் வரும் இங்கே. ஓகே, எப்படி பார்க்கலாமா? ஓகே, இது கேட்பாங்க. அதாவது டூரிங் திஸ் பீரியட், அதாவது டியூரிங் டேஷ் பீரியட் இந்தியா had become a market for British textile during industrial capital. ஓகேயா? அதுக்கப்புறம் அதே மாதிரி டியூரிங் திஸ் பீரியட், அதாவது இது வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு, சாரி மெர்ச்சன்ட் கேபிட்டலுக்கு, இந்தியா had been considered as the best hunting ground for capital by the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்து தான் நம்ம வாங்கணும். தட் இஸ் கால்டு மெர்ச்சன்ட் கேபிட்டல். ஸோ டியூரிங் திஸ் பீரியட்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல் இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஓகேயா? அதை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது ஓகே, இது கேட்கலாம். பிரிட்டன் decided to make massive investments in various fields in India by plundering Indian capital through which சிஸ்டம் கேட்பாங்க. த்ரூ ஃபைனான்ஸ். என்ன சொன்னோம்? ஃபைனான்ஸ் கேபிட்டல். ஓகேயா? அடுத்தது டேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி லெட் டு அன்இமேஜினபிள் as well as uneconomic. அப்படின்னா தட் இஸ் கால்டு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி. ஓகேயா? ஸோ நீங்களும் இந்த புக்கை பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் மற்றது சொல்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க. இதுதான் மெயினாக வந்து இந்தியன் எக்கானமி டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஓகேயா? தேங்க்யூ.